திருச்சி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் பயிற்சி மையத்தில் பயின்று இளங்கலை மருத்துவ படிப்பில் தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா. ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் பயிற்சி மையம் உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார் செய்யும் கல்வி நிறுவனங்களில் முதன்மையானதாக திகழ்ந்து வருகிறது. இந்தியாவில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இளங்கலை மருத்துவம் MBBS, பல் மருத்துவர் BDS மற்றும் ஆயுஷ் BAMS, BUMS, BHMS உள்ளிட்ட படிப்புகளை தொடர விரும்பும் மாணவர்களுக்கு நுழைவு தகுதி தேர்வாக தேசிய தேர்வு முகமையால் ஆண்டுதோறும் தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டுக்கான இளங்கலை மருத்துவ படிப்புக்கு நடைபெற்ற தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் திருச்சி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் பயிற்சி மையத்தில் பயின்ற மாணவர்கள் 6 பேர் 685 மற்றும் 700க்கு மேல் மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதில் சஸ்மிதா 705 மதிப்பெண்களை பெற்று அகில இந்திய அளவில் 1039வது இடத்தையும், ஜோனஸ் 700 மதிப்பெண்களை பெற்று அகில இந்திய அளவில் 2054வது இடத்தையும், காயத்ரி 700 மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய அளவில் 1813வது இடத்தையும் பெற்றுள்ளனர். இதேபோல 675 மதிப்பெண்களுக்கு மேல் 3 மாணவர்கள் பெற்றுள்ளனர். இந்த சாதனை படைத்த மாணவர்களுக்கு திருச்சி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் பயிற்சி மையத்தில் பாராட்டு விழா நேற்று நடைபெற்றது. இதில் நிறுவனத்தின் தலைமை கல்வி மற்றும் வணிக பிரிவு தலைவர் தீரஜ்குமார் மிஸ்ரா கலந்து கொண்டு மாணவர்களின் சாதனைகளை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாணவர்கள் கூறுகையில், ஆகாஷ் நிறுவனம் தனது பயிற்சிக்காக குறுகிய காலத்தில் வெவ்வேறு பாடங்களில் பல கருத்துக்களை தங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகாஷ் பயிற்சி மையம் உதவியதற்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என பெருமிதத்தோடு தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து ஆகாஷ் நிறுவனத்தின் தலைமை கல்வி மற்றும் வணிக பிரிவு தலைவர் தீரஜ்குமார் மிஸ்ரா செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்த குறிப்பிட்ட சாதனை ஒவ்வொரு மாணவர்களின் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் பயிற்சி நிறுவனம் வழங்கிய உயர்தர பயிற்சிக்கு கிடைத்த சான்றாகும். உலக அளவில் கடினமான நுழைவுத் தேர்வுகளில் ஒன்றாக கருதப்படும் தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வுக்கு தயாராக ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் நிறுவனம் நடத்தும் பயிற்சி வகுப்பு திட்டத்தில் மாணவர்கள் சேர்ந்தனர். கருத்துக்களை பற்றிய அவர்களின் கடுமையான புரிதல் மற்றும் முறையான பயிற்சி அட்டவணையை ஒவ்வொரு மாணவர்களும் கண்டிப்பாக கடைபிடிப்பதே அவர்களின் குறிப்பிடத்தக்க வெற்றிக்கு காரணம். மாணவர்கள் இதுபோன்ற முன்மாதிரியான சாதனைகளை தங்கள் நிறுவனம் மனதார மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறது. 20 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய தகுதிக்கான தேர்வு எழுதினர். மாணவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு, பெற்றோர்களின் ஆதரவு ஆகியவை ஒவ்வொரு மாணவர்களின் சாதனைக்கு பறைசாற்றுகிறது என தெரிவித்தார். இங்கே ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேக்கல்ட்டிஸும் எப்போ டவுட் இருந்தாலும் சீக்கிரம் கிளியர் பண்ணிடுவாங்க. நமக்கு என்ன தேவைனாலும் சீக்கிரம் மாற்றி தந்துடுவாங்க. எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இல்லை அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு ஆகாஷ் ரொம்ப பிடிக்கும். ரெக்கார்டிங் நம்ம கிளாஸ்லனாலும் ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக கோப்பப் பண்ணிடலாம். நீட் ஆக்சுவலி ஈஸியாக தான் இருக்கும். ஸோ NCERT எல்லாமே படித்தாவே கிட்டத்தட்ட நல்லா கிராக் பண்ணிடலாம். நீட் எக்ஸாம் பயப்படவே தேவையில்லை. கான்ஃபிடென்ட்டாக பண்ணாவே நல்லா பண்ணிடலாம். நீட் எக்ஸாம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இருந்தால் தான் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ நீட் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நீட் மட்டும்தான் பண்ணணுன்னு கிடையாது. அதுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இது சூசைட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். திருச்சி அண்ணாமலை நகரை சேர்ந்த ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீஸ் லிமிடெட் இங்கே பயின்ற 3 மாணவர்கள் 700 மார்க்கு மேலே எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் மார்க் 705 மார்க் ஃபஸ்ட் மார்க்கு. திரும்ப 685க்கு மேலே 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் சுஸ்மிதா 705 மார்க்கு. செகண்ட் ஜோனஸ் 700 மார்க்கு. தேர்டு பார்த்தீங்கன்னா காயத்ரி 700 மார்க் எடுத்துருக்குறாங்க. திருச்சி சென்ட்ரலில் இது ஒரு பெரிய சக்ஸஸ் எங்களுக்கு. இப்போ நீட் எக்ஸாம்னாவே அது கோச்சிங் கிளாஸ் நிறைய தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் சார்பாக நடத்துகிறாங்க, ப்ரைவேட் நடத்துகிறாங்க. ஸோ ஃபீஸஸ் அந்த ஒரு ஏழை எளிய மாணவனுக்கு அந்த கோச்சிங் ஃபீஸ் சேர்ந்து படிக்கிறதுக்கான வசதி கிடைக்கலங்கிறாங்க. ஃபீஸ் நம்ம எப்படி சார் இல்லை சார், இங்கே நாங்கள் ஃபீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ஸ்காலர்ஷிப் நிறைய கொடுக்குறோம். சிப்ளிங்ஸ் நிறைய கொடுக்குறோம். டிவைஸ் அந்த மாதிரி கேசஸ் கொடுக்குறோம். 100% ஸ்காலர்ஷிப் ஆன் தி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம். 90% IACST ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த ஸ்காலர்ஷிப் இருக்குது. பேஸ்ட் ஆன் த மார்க்கை பேஸ் பண்ணி நாங்கள் ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணுறோம். நிறைய வில்லேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் இந்த எஜுகேஷன்ஸ் போய் ப்ராப்பராக சேரணுன்றதே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பட் நிறைய ஸ்காலர்ஷிப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் சார். பேஸ்ட் ஆன் நிறைய லைக் மார்க் பேஸ்டு, நீட் பேஸில் நல்ல மார்க் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு கேட்டகரி வைஸ்
ஃபீஸ் கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். பொதுவாக இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீட் எக்ஸாம் அப்படின்னாவே அது ஒரு காஸ்ட்லியான ஒரு துறையாக மாறிடுச்சு அப்படின்னு நிறையா பேசுகிறாங்க. இல்லை அப்படி இல்லை சார், அது அந்த மாதிரி இங்கே கிடையாது. பட் பேஸ்ட் வந்து அவங்களுக்கு காசு நான் பொதுவான ஒரு கோச்சிங் சென்டராகவே ஒரு சில கோச்சிங் நிறைய இருக்காங்க தமிழ்நாட்டில். கண்டிப்பாக இருக்கலாம். அதான் நீட் எக்ஸாமே ஒரு காஸ்ட்லியான துறை அப்படின்னு ஒரு பொதுமக்கள் அதில் பேஸ்ட் அந்த ஸ்காலர்ஷிப் பேஸ்டு தான் நம்ம பண்ணுறோம் சார். நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுவும் வெளியில் ஃபீடர் ஏரியாவிலேருந்து வரவங்களுக்குலாம் நிறைய ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கொடுத்து ஃபார்மர்ஸு அந்த மாதிரி இருக்கலாம் கொஞ்சம் அடிஷ்னல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வருங்காலத்தில் வந்து நீட்டோடைய முக்கியத்துவம் நீங்கள் என்னன்னு சொல்ல விரும்புகிறீங்க மாணவர்கள்? கண்டிப்பாக நீட் வந்து ரொம்ப நல்ல விஷயம். பசங்களுக்கு நல்ல நாலேஜபிளாக போகிறாங்க, நிறைய லேர்ன் பண்ணுறாங்க. ஃபேக்கல்ட்டி இங்கேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. லைக் இதை வந்து ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்து பண்ணாங்கன்னா ஓகே. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி தான் வராங்க. ஒரு டாக்டர் ஆகணும், ப்ரொஃபஷ்னலாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தோடு வராங்க. அவங்களோட கனவுகள் வந்து ஆகாஷ் எஜுகேஷன் வந்து இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிட்டு தான் இருக்குது. 100% எங்களோட சப்போர்ட்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் சார். ஃபியூச்சரில் நம்ம ஆகாஷ் இருக்கா ஃபியூச்சர் பிரான்ச்சஸ் ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டு இப்போ வந்து 22 பிரான்ச்சஸ் இருக்குது. 22 பிரான்ச்சஸ் இருக்குது. இன்னும் வந்து ப்ராசஸில் இருக்குது சார். ஏதாவது ஜாயின் அடிஷ்னலாக ஏதாவது நம்ம சேர்க்குறோமா? நீட் இல்லை நீட்டு மட்டும்தான். நீட்டு ஜேஇ ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் மட்டும் இருக்குது சார். 3 கிளாஸஸ். ஓகே.